ஒரு கூட்டத்துக்கு வருகின்ற மக்களை தடுப்பது மிகப்பெரிய தவறு. எந்த ஒரு தலைவருக்கும் அந்த கூட்டத்தை தடை போட எவருக்கும் அதிகாரம் இல்லை. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருந்தது. நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஆயிரக்கணக்கான போராட்டம், ஒன்றல்ல இரண்டல்ல, ஆயிரக்கணக்கான போராட்டம். இன்றைக்கு தமிழகத்தில் நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் தான் அதிக போராட்டத்தை சந்தித்தேன். இன்றைக்கு மக்களுடைய உரிமைக்காக போராடியவர்களை தடுக்க கூடாது. அப்படி தடுத்து நிறுத்துகின்றவர் திறமையில்லாத முதலமைச்சராகத்தான் பார்க்கப்படும், பொம்மை முதலமைச்சராகத்தான் பார்க்க முடியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்கள், இன்றைக்கு பல கட்சிக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்கள். அவர்கள் உரிமைக்காக போராடுகின்ற பொழுது, நியாயத்திற்காக போராடுகின்ற பொழுது, அரசுடைய கவனத்திற்காக போராடுகின்ற பொழுது அவர்களுக்கு அனுமதி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு காவல்துறை மானிய கோரிக்கை வருகின்ற பொழுது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்த பொழுது எவ்வளவு போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்தார் என்று திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் படித்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இது அதிமுகவுடைய திறமை. ஆனா திமுகவுக்கு அந்த திறமை இல்ல. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் என்ன பேசுவார்கள் என்று இன்றைக்கு ஸ்டாலின் அச்சத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்.